இந்த தேரினுடைய சிறப்பை பார்க்கலாம். ஏன்னா திருவாரூர் அப்படின்னாலே தேரழகு. தேரை தான் இந்த உலக பிரசித்தி பெற்ற ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பிரம்மாண்டமான தேர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய புகழை கொண்டது இந்த திருவாரூர் தேர். இந்த திருவாரூர் தேர் எப்படி இங்க வந்தது அப்படிங்கிறதுக்கும் நமக்கு புராணத்துல இடம் இருக்கு, கதை இருக்கு. அதாவது முசுகுந்த சக்கரவர்த்தி தியாகராஜரை இங்க பிரதிஷ்டை செய்த பிறகு இந்த தியாகராஜருக்கு ஒரு தேர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இந்த தியாகராஜரே வெளியில வராருன்னா ஒரு திருமால் மார்பளை வைத்து வழிபட்டவர், அதை காட்டிலும் இந்திரலோகத்தில் வைத்து வழிபட்டவர். இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப தியாகராஜர் இங்க மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற போது இந்த தியாகராஜர் வெளியில ஒரு தேர் மேல அமர்ந்து வரணும் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னா அந்த தேரினுடைய பிரம்மாண்டம் மிக அற்புதமா இருக்கணும் அப்படின்னு முசுகுந்த சக்கரவர்த்தி நினைக்கிறார். அப்ப உடனே இத பத்தி இந்திரன் கிட்ட கேட்கிறாரு, ஒரு தேர் செய்யணும் அப்படின்னு கேட்கிற போது உடனே இந்திரன் என்ன பண்றான், மயன் அப்படின்றவர் அழைக்கிறான். அதாவது வானுலகத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நம்ம அவரை சொல்லிக்கலாம். அந்த மயன் அப்படின்றது மண்டோதரியினுடைய தந்தை. அந்த மயனை அழைத்து இந்த தியாகராஜருக்கு ஒரு தேர் அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும், அதன் பிறகு மயனால் அமைத்து கொடுத்து இந்திரலோகத்திலிருந்து எடுத்து வரப்பட்டதுதான் இந்த ஆழித்தேர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுல தான் இந்த ஆழித்தேர் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் ஆயுள் அன்னைக்கு இந்த ஆழித்தேரினுடைய ஓட்டம் நடைபெறும். இதுதான் இந்த ஆழித்தேரினுடைய சிறப்பு. இதுதான் இந்த திருவாரூர் தல வரலாறு, ஆழித்தேரினுடைய சிறப்பு, கமலாலய தீர்த்தத்தினுடைய சிறப்பு. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள்ல நாயன்மார்கள் இந்த திருவாரூர் தலத்திற்கு எந்த அளவுக்கு தொண்டாற்றி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்கிறாங்க, இந்த திருவாரூர் ஆரூரர் நாயன்மார்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு விளையாடி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுல நம்ம நிச்சயமா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.